உங்கள் குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு எப்போ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பிரெயின்ல நிறைய நியூரான்ஸ் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு நியூரான்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியா ஒரு சினாப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த சினாப்ஸ் மூலியமா தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துட்டு பாஸ் ஆகும் ஒவ்வொரு நியூரானுக்குமே. ஸோ நியூ பார்ன்ல சினாப்ஸ் அதிகமாக இருக்காது. அங்கே வந்துட்டு பிரெயின் கனெக்டிவிட்டியும் அதிகமாக இருக்காது. 6 monthsலேருந்து சினாப்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 1 to 2 yearsல ரொம்ப மேசிவாக அந்த சினாப்ஸ் வந்துட்டு அதிகமாகும். ஸோ இந்த டைமில் இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் 4 yearsக்கு அப்புறம் ஒரு செக்மேட் இருக்குது. அது என்னன்னா ப்ரூனிங்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ப்ரூனிங் அப்படின்னா நம்மளோட பிரெயின் என்ன பண்ணும் தெரியுங்களா? வீக்கான ஆர் அன்னெசரியான சினாப்டிக்கை எலிமினேட் பண்ணிடும். அப்போது நிறைய சினாப்ஸை வந்துட்டு குறைச்சிரும். இது ஆட்டிசம்ல நிறைய நடக்கிற ஒரு விஷயம். சினாப்ஸை கம்மியாக்கிடும். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகுறது ரொம்ப கம்மியாகும். அப்போது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்றது கொஞ்சம் லேட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் ஏர்லியராக இன்டர்வென்ஷன் பண்ணால் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.